ஒரு காலத்துல பெண்கள் வந்து படிக்காம இருந்தாங்க. பெண்களுக்கு படிப்பு வேணும்னு சொல்லி, பெண்களுக்கு இப்போ படிப்ப குடுத்தாச்சு. எல்லா பெண்களுமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. தனக்கு புடிச்ச ஒரு அரசு வேலையோ, தனியார் வேலையோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா பெண்கள் வந்து நெறைய தவறான முடிவுகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, திருமணத்துக்கு அப்புறமா கணவன் வீட்ல, மாமியார் வீட்ல உங்களுக்கு ஒரு ஹராஸ்மென்ட் வருதா அப்புட்ன்னா, அத தைரியமா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. எக்காரணம் கொண்டும் தற்கொலை வந்து முடிவு கிடையாது. இருக்கும்போதே நம்மள ஒருத்தவங்க மதிக்கல, நமக்கு நீதி கிடைக்கல அப்புட்ன்னா, நம்ம செத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீதி கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தில ஒரு பிரச்சனை பெண்களுக்கு வருதா அப்புட்ன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ட வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாரி பெண் குழந்தைகளுக்கு ஒரு அநீதி நடக்க அப்புட்ன்னா, சைல்டு புரொடெக்ஷன் ஆக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. போக்சோ ஆக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாரி சட்டம் எல்லாமே தெரியணும் அப்புட்ன்னா, நம்முடைய பேஜ வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது லீகலா அப்டேட் வேணும் அப்புட்ன்னா, கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இத எல்லா பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.